இலங்கையில் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி சராசரியை விட சற்று கூடுதலாக இருக்கும் என ஒரு நீண்ட கால வானிலை முன்னறிவிப்பின் அடிப்படையில் குறிப்பிடலாம். ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனம் அல்லது மிகப்பெரிய சவால் என்பது எங்களுடைய காலநிலை காலங்களுக்கும் பயிர்ச்செய்கை காலங்களுக்குமான தொடர்பு குறைந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் மழை வீழ்ச்சி தொடங்குகின்ற காலமும் விதைப்பு செயற்பாடுகள் குறிப்பாக பெரும்போக மற்றும் சிறுபோக விதைப்பு காலங்களும் கிட்டத்தட்ட ஒரு இணைவை கொண்டிருந்த நிலைமை காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது குறிப்பாக அண்மித்த 14 ஆண்டுகளாக எங்களுடைய பிரதேசங்களில் அதாவது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதாவது காலநிலை காலத்துக்கும் பயிர் செய்கின்ற காலத்துக்கும் இடையில் ஒரு தொடர்பற்ற நிலைமை காணப்படுகின்றது. இந்த காலநிலை காலத்துக்கும் பயிர் காலத்துக்கும் இடையிலான தொடர்பற்ற நிலைமை என்பது எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை கணிசமான அளவு பாதிக்கின்ற சூழ்நிலையை அவதானிக்க முடிகின்றது. கடந்த 10 ஆண்டுகளாக பெரும்போக செய்கையினுடைய கணிசமான அளவு இந்த கடுமையான மழை வீழ்ச்சி அல்லது நீண்ட காலத்துக்கு மழையற்ற தன்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மிகவும் விழிப்பாகவும் அல்லது மிகவும் கவனமாகவும் இருந்து எங்களுடைய பிரதேசங்களில் இந்த காலநிலை காலத்துக்கும் மழை வீழ்ச்சி காலத்துக்குமான ஒரு இணைவை ஏற்படுத்தும் வகையில் உண்மையில் காலநிலை காலத்தை நாங்கள் இந்த வகையில் மாற்ற முடியாது. ஆனால் எங்களுடைய விவசாயிகளுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வு அல்லது கல்வி அறிவை ஊட்டுவதன் ஊடாக அவர்களுடைய பயிர்ச்செய்கை காலத்தை மாற்றியமைத்து அவர்கள் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகள் காலநிலை அனர்த்தங்களினால் குறிப்பாக அதிதீவிர வானிலை நிலைமைகளினால் பாதிக்கப்படுவதை குறைக்க முடியும்.